guys, welcome back to my channel Abhilash Abhi43. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கோட்நாட் ரைட் தான் போறோம். ரொம்ப நாள் ஆச்சு. So நான் இப்போ போய் fuel டாப் அப் பண்ணிட்டேன். ஓ ஃபால்ஸ் நியூட்ரல். பேக்கில் ஒரு என்ஃபீல்ட் என்ன ஃபாலோ பண்ணுது. ஸோ ஃபியூல் டாப் அப் பண்ணியாச்சு. நம்ம இப்போது நேராக அஸ்வின் வீட்டுக்கு தான் போகிறோம். அஸ்வினும் வர்றான் நம்ம கூட இன்றைக்கி கோட்நாட். ஸோ ஏன் அடிக்கடி கோட்நாட் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்நாட் ரோடு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணுங்க. ஸோ அதனால தான். எஸ், பேக்கில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற பைக்கை காணோம். அது எப்படி வரும்? ஸோ உங்களை அஸ்வின் வீட்டில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் அங்கேருந்து நம்ம கோட்நாட் கிளம்பிடலாம். ஸோ கைஸ், எஸ் நம்ம அஸ்வினை பிக்கப் பண்ணிட்டோம். ஐ மீன் அவன் வண்டியில், நான் என் வண்டியில். ஸோ யா, கிளம்பிடலாம் டு கோடநாட். ஸோ கைஸ், ஆக்சுவலி எனக்கு என்ன பிளான் இருந்துச்சுன்னா, இன்றைக்கி பைக்காரா போகலாம், பைக்காரா உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நானும் பார்க்கல பைக்காரா. இப்போ போகலான்னு சொல்லி டைம் 3:45 ஆயிடுச்சு இப்போது. ஸோ இங்கேருந்து அப்ராக்ஸ் 45-50 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர்ஸ். அது கொஞ்சம் நேரத்தில் போனால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் போய் வேஸ்ட்டு. அதனால தான் சரி நம்ம கோட்நாட் இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் தான். போயும் ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் இன்றைக்கி சும்மா ஒரு ஸ்பின் அங்கே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு. கீழே மேட்டுப்பாளையத்துலேருந்து வர்றீங்கன்னா, ஐ மீன் பிளெயின்ஸ்லேருந்து வர்றீங்கன்னா, கோத்தகிரிக்கு ஒரு ரோடு, ஊட்டிக்கு ஒரு ரோடு தனியாக போகும். ஸோ நீங்கள் கோத்தகிரி ரோடு வந்தீங்கன்னா, மேலே வந்தீங்கன்னா தோ எம்ஜிஆர் ஸ்டாச்சு இங்கே ஒன்று தான் இருக்கும், எம்ஜிஆர் ஸ்டாச்சு. ஸோ இங்கேருந்து அந்த வழி நீங்கள் வருவீங்க. இங்கேருந்து நம்ம ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்திங்கன்னா ஒரே ரோடு தான். ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா கோட்நாட் டெட் எண்ட். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஷார்ட் பெண்டும் இல்லை, ரொம்ப லாங் பெண்டும் இல்லை. கரெக்டான ஒரு ரோடாக இருக்கும். அதே மாதிரி வியூ நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஜேபி மசாலாவோட ஃபேக்ட்ரி பார்த்தீங்களா வியூ. இன்றைக்கி மேக்ஸிமம் இங்கேருந்து கோட்நாட் போய் ரீச் ஆகிற வரைக்கும் நல்ல வியூவாக இருக்கும். ஜாஸ்தி வெஹிக்கிள்ஸ் இருக்காது, நீட்டாக இருக்கும். நல்லா ஃபன் பண்ணலாம் இந்த ரோட்டில். ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ். ஸோ எல்லாத்துக்கும் மேரி கிறிஸ்மஸ். ஸோ அது சொல்ல மறந்துட்டேன். அதனால தான் இன்றைக்கி ஏதோ ஒரு 2-3 வண்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நார்மல் வீக்கெண்டு வந்தாலே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஃபுல் ஃபன் ரோடு தான் இங்கே. எரியுதா? ஆஃப் ஆக மாட்டேங்குதா? ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு. ஆர்ஆர் யூனிட். ஃபஸ்ட்டு சென்சார் ப்ராப்ளம். மூவ் பண்ணி போடு. ஏபிஎஸ் லைட் ஆன் ஆயிருந்துச்சு.
ஸோ நம்ம ஒரு அவஸ்தைப்பட்டோமே ஒரு டைமில். ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு விஷயம் என்னங்கிறது ஆர்ஆர் யூனிட். ஸோ இதுக்கு மேலே அப்படியே சப்போஸ் அந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் இது வந்து ஏதோ டஸ்ட்டு கிஸ்ட்டு ஏறி இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் தான். ஒன்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. பார்த்து மட்டும் கொஞ்சம் டேஞ்சர். இங்கே இல்லை, எங்கேயா இருந்தாலும் கொஞ்சம் ஈரமாக இருந்தாலோ இல்லை நல்லா கார்னரிங் பண்ணாலோ வலிக்கிட்டு போயிடும். ஒரு இன்டர்செப்டர் போனாலே அந்த பேஸையும் அந்த ரம்பிளும் நல்லா இருக்கும். இது 1க்கு 2 இன்டர்செப்டரு. சவுண்டு சும்மா அதிரும். அதாவது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு. டாடா ஹேரியர் இப்போ எனக்கு இருக்கிற ட்ரீம் கார் டாடா ஹேரியர். அப்படி இல்லைன்னா புது மாடல் தார். வியூ, லுக் அட் த வியூ. முன்னாடி 2 ரைடர்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஒரு டியூக் 390, ஒரு RC 390. நான் சொன்னேன்ல, கார்னரிங்கில் வந்து அந்த பஸ்ஸோட பாடி வெளியே வரும். அதுதான் நமக்கு டேஞ்சர். அதனால் கொஞ்சம் பார்த்து போகணும். ஓ, ஃப்ரண்ட் ரைடர்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. நான் சொன்ன டீ கடை இதுதான். vlogger நான் தனியாக பெனாத்திட்டு இருப்பேன், என்ன வேணால் பண்ணிகிட்டு இருப்பேன். அதெல்லாம் கேட்கக்கூடாது. இங்கே பாரு, வண்டி மேலே போய் கழுவுடா. வண்டினா அழுக்காகணும், அழுக்குலேயே இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக இப்போ வாஷ் பண்ணாத, டூருக்கு முந்தின நாள் வாஷ் பண்ணிடு. ஸோ காய்ஸ், அப்படி நம்ம கோர்னாட் ரீச் ஆகிட்டோம். அண்ட் அதோ தெரியுது பார்த்தீங்களா இங்கே, அதான் வியூ பாயிண்ட். நாங்கள் அங்கே போகிறது ரேர் தான். ஏன்னா அங்கே போயிட்டு பெருசாலாம் ஒன்றும் இல்லை, இதே வியூ தான் இருக்கும். க்ளவுடியாக தான் இருக்குது, பெருசால ஒரு வியூ இல்லை. இங்கே தான் இந்த டீ கடையில் தான் வந்து நிப்பாட்டி அப்படியே கரெக்டான வியூ, ஒரு சூடாக ஒரு டீ போட்டு கொடுத்தாங்கன்னா அப்படியே பார்த்துட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். அண்டு அங்கே கோடநாட்டில் ஒரு செம்ம வியூ ஒன்று மாட்டி இருந்துச்சு. நாங்கள் ஒரு ஏர்லி மார்னிங் ரைடு வரும்போது ஒரு 8 o'clock தான் வந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ வேறு லெவல் வியூ அது. நான் ரீசெண்டாக கூட ஸ்டோரியில் கூட போட்டிருப்பேன், யூடியூப் ஸ்டோரியில். ஸோ போய் பாருங்கள். அப்படி நம்ம ரைட் முடிச்சிட்டோம். ஸோ கோர்னாட் வந்துட்டோம், டீ சாப்பிட்டோம். அண்ட் தென் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டோம். தம்ப்நெயிலுக்கு மெயினாக கிறிஸ்மஸ், அதனால் சின்ன ஒரு ரைட் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு. கோர்னாட் வேறு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் இங்கே வந்தோம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கேட்ச் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் பை பை. லவ் யூ கைஸ்.